ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா ஸ்டெதாஸ்கோப்ங்கிறது என்ன, அந்த இன்டர்னல் ஆர்கனோட சவுண்டெல்லாம் வந்து நம்ம கிளியராக தெரியறதுக்கு வந்து ஸ்டெதாஸ்கோப் யூஸ் ஆகுது. இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த சவுண்டு ப்ரொடியூஸ்டு பை த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. அப்போது உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோட சவுண்டெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன டிசீஸ் இருக்குது, அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு டயக்னைஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு அப்பேரட்டஸ் தான் இது ஸ்டெதாஸ்கோப். இந்த ஹார்ட் சவுண்டு மெயினாக எதுனா ஹார்ட்டோட சவுண்டு இஸ் ஹியர்டு பை பிளேசிங் தி ஸ்டெதாஸ்கோப் ஆன் த செஸ்ட். எங்கே வச்சு பார்க்குறேன்னா செஸ்ட்டில் வச்சு பார்க்கும்போது அதோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கா, நார்மலாக இருக்கா, இல்லை லோவாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் எ யூஸ்ஃபுல் டயக்னோஸ்டிக் tool to identify and localize health problems and diagnose disease. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, இல்லை பிரச்சனை இருக்கா, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாடர்ன் எலக்ட்ரானிக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் காமனான இந்த ஸ்டெத்தாஸ்கோப் இருந்துச்சு. இப்போ வந்து எலக்ட்ரானிக் டிவைஸாகவே வந்துருச்சு. ஸோ அதுலேயே எல்லாமே காட்டிடும். ஸ்டெதாஸ்கோப் ஆர் ஹை ப்ரிசிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன, ஸ்பிக்மோமேனோமீட்டர், பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது. ஸ்பிக்மோமோனோமீட்டர் இஸ் எ கிளினிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் பிளட் ப்ரெஷர். அப்போ இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வென் எ பர்சன் இஸ் இன் எ ரிலாக்ஸ்ட் அண்டு ரெஸ்டிங் கண்டிஷன். ஸோ அப்போ ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்குது, ரெஸ்டிங் பீரியடு. ஸோ அதை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுது, ஸ்பிக்மோமேனோமீட்டர். The pressure of the brachial artery is measured. பிராங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்ட்ரி தமனி சிரைன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டிமேட் த ஸ்டேட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அண்டு த ஒர்க்கிங் ஆஃப் த ஹார்ட், இதை வந்து அனலைஸ் பண்ணுறது தான் இது ஸ்பிக்மோமேனோமீட்டர். It helps to diagnose conditions such as increased or decreased blood pressure. அப்போ நார்மலாக இருக்கா, அப்நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது, லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எதை வச்சு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர். மோனோமெட்ரிக் அண்ட் மாடர்ன் டிஜிட்டல் டைப்ஸ் ஆர் த apparatus used to measure blood pressure. இப்போல்லாம் வந்து டிஜிட்டலைஸ்ட் வந்துருச்சு. அதான் என்னது மோனோமெட்ரிக் அண்டு மாடர்ன் டிஜிட்டல் டைப்ஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து பிளட் குரூப். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாசிட்டிவாக நெகட்டிவாக, ஏ ப்ளஸ்ஸா, ஏ மைனஸா, ஓ, ஏபி, அந்த மாதிரி பிளட் குரூப்பு. இதை ஃபஸ்ட்டு யார் பண்ணுனது அப்படின்னா, the concept of blood grouping was developed by Carl Landsteiner. One more question. Carl Landsteiner 9000 he identified blood groups என்னென்ன அப்படின்னா A, B and O. AB blood group was recognized by யார் அப்படின்னா டெகாஸ்டெல்லோ அண்டு ஸ்டென்னி 1902. அப்போ பிளட் குரூப் சொன்னது யாருன்னா கார்ல் லான்ஸ்டைனர். அதே வந்து ஏபி பிளட் குரூப் யாருன்னா ரெண்டு பேர், டிகாஸ்டெல்லோ அண்டு ஸ்டெய்னி. நெக்ஸ்ட்டு, ஹியூமன் பிளட் கண்டெய்ன்ஸ் certain specific substance called agglutinogen ஆர் ஆன்டிஜன் சொல்லக்கூடியது, ஏஜி. ஆர் ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆன்டிபாடிஸ். இந்த மாதிரி கேள்விப்படி அக்ளூட்டின்ஸ் ஆர் ஆன்டிபாடிஸ். ஆன்டிஜன்ஸ் ஆர் ஃபவுண்டு ஆன் த மெம்பரேன் சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. ஆர்பிசின்னு இந்த ரெட் பிளட் கார்பல்ஸ். ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் பிளட் பிளாஸ்மா. எதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டுறதெல்லாம் என்ன, ஆன்டிபாடிஸ். பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் and antibodies, human blood group is classified into
4 குரூப்ஸ் என்னென்ன பிளட் குரூப்பு ஏ பி ஏபி அண்டு ஓ குரூப். என்னென்ன குரூப் இருக்குது? ஏ பி இருக்குது, ஏபி அண்டு ஓ குரூப். An individual has one of the 4 blood groups. என்ன அப்படின்னா ஏ குரூப் இண்டிவிஜுவல் என்ன அப்படின்னு பார்த்தா ஆன்டிஜன் ஏ இஸ் present on the surface of எதில் ஆர்பிசி அண்ட் ஆன்டிபாடி பி இஸ் present in the plasma. அப்போ ரெண்டு இருக்குது. ஆன்டிஜன் ஏங்கிறது அந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸில் இருக்கும். அதே மாதிரி ஆன்டிபாடி பிங்கிறது என்னென்னா present in பிளாஸ்மாவில் இருக்கும். அதே மாதிரி பி குரூப் இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் பி வந்து எதில் இருக்குன்னா பி குரூப்பில். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து ஏ குரூப்பில் இருக்க சொன்னோம். இப்போ பி குரூப்பில் வந்து ஆர்பிசியில் வந்து என்ன இருக்கும்? ஆன்டிஜன் பி இருக்கும். அதே வந்து ஆன்டிபாடி ஏ வந்து எதில் இருக்குன்னா பிளாஸ்மாவில். இப்போ ஏபி குரூப் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த பர்சன் எப்படி இருக்காங்கன்னா ஆன்டிஜன் ஏவும் இருக்கும் பியும் இருக்கும். எதில் ஆர்பிசி செல்ஸில். போத் ஆன்டிபாடிஸ் ஆர் ஆப்சண்ட். அப்போ ஆன்டிபாடி ஏவும் இருக்காது பியும் இருக்காது. எதில் ஏபி பிளட் குரூப் இருக்கவங்ககிட்ட. அடுத்து ஓ குரூப் இண்டிவிஜுவல் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட என்ன இருக்குன்னா ஆன்டிஜன்ஸ் ஏஓ இல்லைன்னா பிஓ இருக்கும். ஏ ஆர் பி ஆர் ஆப்சண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. எது ஆன்டிஜன் ஏ ஆர் பி வந்து ஆர் ஆப்ஷன் ஏதோ ஒன்று ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி. ஹவவர் த பிளாஸ்மா கண்டெயின் போத் த ஆன்டிபாடிஸ். எது ரெண்டும் இருக்கும்? ஏவும் இருக்கும் பியும் இருக்கும். பட் என்னென்னா ஆன்டிஜன் ஏவோ ஆரோ ஆப்சண்ட் ஆகிருக்கும் ஏதோ ஒன்று. அதுக்கடுத்து பிளட் டொனேஷன். பிளட் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. இன் பிளட் transfusion one must consider the antigen and antibody compatibility matching. எப்படின்னா between the donor and the person receiving blood recipient. இந்த ரெண்டு பேர்த்துக்கு வந்து அக்செப்டபுளாக இருக்கணும். when an individual receives a mismatched சரியாக பொருந்தலை ஏற்றுக்கலன்னு என்ன ஆயிரும் blood group from the donor, அதாவது agglutination clumping ஏன்னா கனெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப போயிடும். blood occurs in the body which leads to death. மாற்றி blood group கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிடுவாங்க? இறந்துருவாங்க. அப்போ person with AB blood group are called universal recipient. ஏபி இருக்கவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். எஸ் they can receive blood from person with any blood group. இதனால என்னது ஏபி பிளட் குரூப் இருக்கவங்க எதை வேணாலும் வாங்கிக்கலாம். எந்த பிளட் ஏனாலும் பி ஏபி ஓ எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அதே பர்சன் ஓ பிளட் குரூப் ஆர் கால்டு யூனிவர்சல் டோனர். எஸ் தே கேன் டொனேட் பிளட் டு பர்சன் வித் எனி பிளட் குரூப். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். யார்? ஓ குரூப். ஏபி வந்து எந்த பிளட் குரூப்ல இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஓ பிளட் குரூப் என்ன பண்ணலாம்? யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ புதுசாக ரேசஸ் மங்கி அப்படின்ட்டு ஆர்ஹெச் ஃபேக்டர். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆர்ஹெச் ஃபேக்டர் வாஸ் டிஸ்கவர்ட் பை லான்ஸ்டெய்னர் அண்ட் வேனர் இன் 1940 இன் ரேசஸ் மங்கி. இந்த சர்ஃபேஸ் ஆஃப் எதில் இருக்குது? ஆர்பிசி கண்டெயின் த ஆன்டிஜென்ஸ் ஃபார் ஆர்ஹெச் ஃபேக்டர். இதில் ஆன்டிஜன் அதாவது ஆர்பிசி செல்லில் ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்குது. அதாவது இருக்கக்கூடிய ஆன்டிஜனில் அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் பர்சன் ஹேவ் ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்கும். எதில்? அந்த சர்ஃபேஸ் ஆர்பிசியில். அதே ஆர்ஹெச் மைனஸ் அதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பர்சன் டூ நாட் கேவ் என்ன இருக்காது? அந்த ரீசஸ் இருக்கு இல்லையா, ஆன்டிஜன் இருக்காது அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி. அப்போ ஆன்டிபாடிஸ் டெவலப்டு அகெயின்ஸ்ட் திஸ் ஆர்ஹெச் ஆன்டிஜன் இஸ் கால்டு என்னது? ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ். ஆர்ஹெச் பாசிட்டிவ்னா இருக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசியில், மைனஸ்னால் என்னது? இருக்காது. நம்ம அந்த பாக்ஸில் பார்த்தோம் இல்லையா ஆன்டிஜென்ஸ் ஆஃப் ஆர்பிசி. ஃபஸ்ட்டு இருக்குது பிளட் குரூப். ஏ குரூப்பில் ஆன்டிஜன் ஏ இருக்கும், பியில் ஆன்டிஜன் பி இருக்கும், ஏபியில் வந்து ஆன்டிஜன் ஏவும் இருக்கும் பியும் இருக்கும், ஓவில் வந்து ஆன்டிஜனே இருக்காது.
அதே மாதிரி ஆன்டிபாடிஸ் பிளாஸ்மா வந்து ஏ இருந்துச்சுன்னா ஆன்டிபாடிஸ் வந்து என்னது பி இருக்கும், ஆன்டிஜன் பி இருந்தால் ஆன்டிபாடி ஏ இருக்கும். நோ ஆன்டிபாடி போத் ஆன்டிஜன் ஏவும் இருக்கும் பி இருக்கும் ஓ குரூப்பில். அதே மாதிரி கேன் டொனேட் டு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், ஏ பிளட் குரூப் இருக்கவங்க ஏ கொடுக்கலாம், ஏபி கொடுக்கலாம். அதே பி குரூப் வந்து பி கொடுக்கலாம், ஏபி கொடுக்கலாம். அதே மாதிரி ஏபி குரூப்பு ஏபிக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஓ குரூப்பு ஏ கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், ஏபி கொடுக்கலாம், ஓ கொடுக்கலாம். அதான் யூனிவர்சல் டோனர். அதே ரிசீவ் பண்ணுறது என்ன, யாருக்கிட்டேருந்து வாங்கலாம், ஏ பிளட் குரூப்புக்காரங்க ஏகிட்டேருந்து வாங்கலாம், ஓகிட்டேருந்து வாங்கலாம். பி பிளட் வந்து பி கிட்ட வாங்கலாம், ஓகிட்ட வாங்கலாம். ஏபி வந்து என்னது ஏபி, ஏபி அண்ட் ஓ யூனிவர்சல் ரெசிபியன். ஓ குரூப் வந்து ஓ மட்டும்தான். அடுத்து லிம்பாட்டிக் சிஸ்டம். லிம்பாட்டிக்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது என்னது லிம்பாட்டிக் ஆர்கன். லிம்பாட்டிக் சிஸ்டம். லிம்பாட்டிக் சிஸ்டம் கம்ப்ரைசஸ் ஆஃப் லிம்பாட்டிக் கேபிலரிஸ், லிம்பாட்டிக் வெசல்ஸ், லிம்ப் நோட்ஸ் அண்ட் லிம்பாட்டிக் டக்ட். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது லிம்பாட்டிக் சிஸ்டம். The lymph is the fluid that flows through the lymphatic system. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு திரவம் தான் என்ன பண்ணுது, எல்லாம் ஃப்ளோ ஆகுது எல்லா ஆர்கன்ஸுக்கும். இந்த லிம்பாட்டிக் கேபிலரிஸ் யுனைட் ஒருங்கிணைஞ்சு என்ன பண்ணுதுன்னா டு ஃபார்ம் லார்ஜ் லிம்பாட்டிக் வெசல்ஸ். எல்லாம் ஒருங்கிணைஞ்சு என்னது நாளங்களா லிம்பாட்டிக் வெசல்ஸாக இருக்குது. லிம்ப் நோட்ஸ் ஆர் ஸ்மால் ஓவல். டயக்ராமில் பார்க்குறீங்க லிம்ப் நோட், லிம்பாட்டிக் டக்ட், அதே மாதிரி என்னது thoracic duct எல்லாம் இருக்குது. அதில் lymph nodes are small oval or perigammer shaped structures located along the length of lymphatic vessels. First lymph. lympங்கிறது என்ன, lymph from the intercellular space between two cells, intercellular space drains into lymphatic capillaries. எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுது லிம்ப்பு. இந்த லிம்ப் இஸ் கலர்லெஸ் ஃப்ளூயிடு. இந்த ஒரு திரவம் இருக்கு இல்லையா, அதான் இம்யூன் பவர் கொடுக்கக்கூடிய இம்யூனிட்டி சிஸ்டம். அது எப்படி இருக்குன்னா கலர்லெஸ் ஃப்ளூயிட். எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, வென் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பிளட் செல்ஸ் எஸ்கேப் இன்டு இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இன் த டிஷ்யூஸ் த்ரூ த போர்ஸ் ஸ்மால் வாட்டர் present in the walls of capillaries. It is similar to எது பிளட் பிளாஸ்மா மாதிரியே இருக்கும். அடுத்து பட் கலர்லெஸ் அண்ட் கண்டெய்ன்ஸ் லெஸ் ப்ரோட்டீன்ஸ். த லிம்ப் கண்டெய்ன்ஸ் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அதே மாதிரி ஆக்சிஜன் கண்டென்ட், CO2, வாட்டர் அண்டு WBC இதெல்லாம் எப்படி இருக்கும் ஸ்மால் அமௌண்ட்டு. லிம்போட ஃபங்க்ஷன் என்ன, அப்போ என்ன சப்ளைஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் டு those parts where blood cannot reach. எங்கெல்லாம் ரீச் ஆகலையோ அங்கே, அதாவது இந்த சப்ளை நியூட்ரியன்ஸ் அண்டு ஆக்சிஜன். அதுக்கடுத்து ட்ரெயின்ஸ் தேக்கி இருக்குது அவே எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் அண்டு மெட்டபாலைட்ஸ் அண்டு ரிட்டர்ன்ஸ் ப்ரோட்டீன் டு த பிளட் ஃப்ரம் எங்கேருந்து டிஷ்யூ ஸ்பேஸ்லேருந்து. அதுக்கடுத்து இந்த லிம்ப் ஆல்சோ கேரிஸ் எதை அப்சர்வ் பண்ணுது, அப்சர்வ்டு ஃபேட் ஃப்ரம் ஸ்மால் இன்டெஸ்டின். சிறுகுடல்லேருந்து வரக்கூடிய அந்த கொழுப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது டு த பிளட்டு. த லிம்பாட்டிக் கேபிலரிஸ் ஆஃப் இன்டெஸ்டினல் வில்லை, அதுக்கு பேர் அந்த லாக்டியல். இன்டெஸ்டினல் வில்லைன்னா சின்ன சின்னதாக ஹேர் லைக் அப்படன்ஸ் அதை உறிஞ்சிருது, குடலில் உறிஞ்சி அந்த சத்தையெல்லாம் உரியக்கூடியது. அப்சார்ப் டைஜஸ்டட் ஃபேட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. லிம்போசைட்ஸ் இந்த லிம்ப் டிஃபெண்ட் த பாடி ஃப்ரம் எதுலேருந்து இன்ஃபெக்ஷன். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறதும் இதுதான் இந்த லிம்ப்பு தான், அதான் லிம்போசைட்ஸ். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லிம்ப்புனாவே இது நிணநீர் முடிச்சு அப்படின்னு பேர், தமிழில் வந்து நிணநீர். அது வந்து கலர்லெஸ் ஃப்ளூயிடு. எதுக்காகனா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொடுக்கக்கூடியது இந்த லிம்ப்பு தான். ஓகே.